Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. 1.5 மாத கோடை விடுமுறைக்கு பிறகு தமிழகம் முழுவதும் பள்ளிகள் இன்று திறக்கப்படும் நிலையில் மாணவர்கள் உற்சாகத்துடன் பள்ளிகளுக்கு வந்த வண்ணம் உள்ளனர். கூடுதல் தகவல்களுடன் சென்னை அரும்பாக்கம் அரசு மாதிரி பள்ளியிலிருந்து செய்தியாளர் சங்கரன் இணைந்துள்ளார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சங்கரன், நீங்க இருக்கக்கூடிய பள்ளியில மாணவர்களுடைய வருகை எந்த அளவுல இருக்கு? அவர்களை வரவேற்கிறதுக்கு ஏதேனும் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கா? அங்க இருக்கக்கூடிய சூழலை பதிவு பண்ணுங்க. வணக்கம். கிட்டத்தட்ட 1 மாத விடுமுறைக்கு பிறகு பள்ளி மாணவர்கள் தமிழகம் முழுக்க இன்று பள்ளிகள் திறக்கப்பட்டிருக்கிறது. விடுமுறைக்கு பிறகு மாணவர்கள் மிகுந்த உற்சாகத்தோடு பள்ளிகளுக்கு வந்திருக்கிறாங்க. நாம இருக்கக்கூடிய இந்த இடம் பார்த்தோம்னா சென்னை MMDAவில் இருக்கக்கூடிய அரும்பாக்கம் அரசு மாதிரி மேல்நிலை பள்ளி. இந்த அரசு பள்ளி என்றாலும் தனியார் பள்ளிகளுக்கு நிகரான பல்வேறு உள்கட்டமைப்பு வசதிகளோட இந்த பள்ளி இருக்கிறதுனால 2200 மாணவர்கள் இந்த ஒரு பள்ளியில் படிக்கிறாங்கன்றது குறிப்பிடத்தக்கது. கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரத்திற்கு முன்னதாகவே மாணவர்கள் காலை 8 மணியிலிருந்தே மாணவர்கள் எல்லாம் ஆவலோடு மிகுந்த உற்சாகத்தோடு பள்ளிகளுக்கு வருகை தந்தார்கள். பெற்றோர்களும் அதே போன்று சகோதர சகோதரிகள் என்று பலரும் வந்து தங்களுடைய குழந்தைகளை உடன் பிறந்தவர்களை எல்லாம் அழைத்து வந்து இந்த பள்ளிகளில் விட்டுட்டு போன நிகழ்ச்சியான சம்பவங்களை எல்லாம் பார்க்க முடிஞ்சது. பள்ளிகளுக்கு புதிதாக வந்த மாணவர்கள் மட்டும் இல்லாமல் அனைவருக்குமே இனிப்புகளை வழங்கி ரோஜா பூக்களை கொடுத்து ஆசிரியர்கள் வரவேற்ற காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிந்தது. ஆசிரியர்கள் பூங்கொத்துகளை கொடுத்து இனிப்புகளை கொடுத்து வரவேற்றதை பள்ளி மாணவர்கள் வந்து மிகுந்த ஒரு சந்தோஷமா அந்த அனுபவிக்கக்கூடிய அந்த நம்மால் பார்க்க முடிந்தது. ரொம்ப சந்தோஷமாக வகுப்பறைகளுக்கு எல்லாம் சென்றிருக்கிறாங்க. பல்வேறு பள்ளிகளிலிருந்து புதிதாகவும் மாணவர்கள் எல்லாம் இந்த பள்ளியில் சேர்ந்திருக்கிறாங்க. அவங்க எல்லாம் தங்களுக்கான அறை எது அப்படிங்கிற ஒரு தேடக்கூடிய ஒரு சுவாரஸ்ய சம்பவங்களும் இங்கே நடைபெற்று இருக்கு. நாம இந்த வகுப்பறையில் பார்க்கலாம், ஏராளமான மாணவிகள் எல்லாம் அமர்ந்திருக்கிறாங்க. இவங்க கிட்டே நம்ம கேட்கலாம். நீங்க சொல்லுங்க, உங்க பேர் என்ன? நீங்க எங்க இந்த ஸ்கூல்ல தான் படிக்கிறீங்களா? என்ன கிளாஸ் படிக்கிறீங்க? நான் 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். என் பேர் சந்தோஷி. நான் வந்து வேற ஸ்கூல்ல இருந்து இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன் இங்க. ஓகே, எந்த அளவுக்கு நீங்க லீவ் முடிச்சிட்டு வந்திருக்கீங்க? எந்த அளவுக்கு ஹாப்பியா இருக்கு? ரொம்ப ஹாப்பி. ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஸ்கூல் வந்திருக்கேன். நியூ ஸ்கூல், நியூ ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க அப்படி சொல்லிட்டு ஹாப்பியா வந்திருக்கேன். தம்பி, நீ சொல்லு, உங்க பேர் என்னம்மா? நீங்க என்ன கிளாஸ் படிக்கிறீங்க? நான் 11th படிக்கிறேன். என் பேர் செந்தில்வேல். நீங்க படிச்சுட்டு என்னவா ஆகணும்னு ஆசைக்கண்ணா? பேங்க் ஆஃபீஸர் ஆகணும். ஓகே ஓகே. இப்போ உங்க கூட வீட்டில் எத்தனை பேர் படிக்கிறாங்க? அவங்களாம் எங்க படிக்கிறாங்க? என் அண்ணா இங்கே படிக்கிறான். அப்படியா? இதே ஸ்கூல்ல படிக்கிறான். ஓகே. அவன் 12th படிக்கிறான். இந்த ஸ்கூல்ல எந்த அளவுக்கு டீச்சிங்லாம் எப்படி இருக்கும்? என்ன நீங்க அப்சர்வ் பண்ணிருக்கீங்க? எல்லாமே நல்லா இருக்கும். டீச்சிங் நல்லா இருக்கும். ஓகே ஓகே. அதாவது மாணவர்கள் பல கனவுகளோடு இந்த பள்ளிகளுக்கு வருகை தந்திருக்கிறாங்க. சில பேர் வந்து கலெக்டர் ஆகணும்ன்றாங்க, சில பேர் வந்து ஆசிரியர் ஆகணும்ன்றாங்க. இப்படி பல தகவல்களை எல்லாம் சொல்றாங்க. பள்ளி தலைமை ஆசிரியை ஸ்ரீபிரியா நம்மோடு இருக்கிறாங்க. அவங்க கிட்ட மேலும் சில தகவல்களை எல்லாம் கேட்கலாம். மேடம் வணக்கம். ஸோ இந்த பள்ளியுடைய ஸ்ட்ரென்த்னா, அரசு பள்ளியில் வந்து பொதுவாக வந்து பிரைவேட் ஸ்கூலில் ஸ்ட்ரென்த் நிறைய இருக்கும், அரசு பள்ளிகளில் கம்மியாக இருக்கும்லாம் சொல்லுவாங்க. இந்த ஸ்கூலில் எவ்வளோ பேர் படிக்கிறாங்க? என்ன மாதிரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் இங்கே இருக்கு? நம்ம குழந்தைங்க வந்து 1900 குழந்தைங்க படிக்கிறாங்க. கிட்டத்தட்ட வந்து 1200 வந்து பாய்ஸ் படிக்கிறாங்க. ரிமைனிங் வந்து கேர்ள்ஸ் படிக்கிறாங்க. ஸோ இங்கே வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பொறுத்த வரைக்கும் உட்கட்டமைப்பு வந்து அரசு பள்ளிகள்லேயே தரமாக தான் இருக்கும் சென்னை மாவட்டத்தில். அதில் நம்ம அரசு பள்ளியில், நம்ம பள்ளியை பொறுத்த வரைக்கும் நம்மள்கிட்ட இல்லாத உட்கட்டமைப்பே வந்து கிடையாது. இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 21 கிளாஸ் ரூம், 10, 11, 12 எல்லாத்துலேயுமே ஸ்மார்ட் போர்ட்ஸ் போடுறோம். அடுத்து ஒரு 20 ஸ்மார்ட் போர்ட்ஸ் வருது. ட்ரிங்கிங் வாட்டர் 3 பிளாக்ஸ்லேயும் இருக்குது. எல்லா பிளாக்ஸ்லையுமே பாய்ஸ் டாய்லெட் தனியாக இருக்குது, கேர்ள்ஸ் டாய்லெட் தனியாக இருக்குது. கிளாஸ் ரூம்ஸ் பக்காவாக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே குழந்தைங்க வந்து வந்திருக்காங்க. ஹையர் செகண்டரி பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு 10th வரை 200 ஸ்டூடெண்ட்ஸ் தான். பட் ஹையர் செகண்டரியில் மட்டும் 820 ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நமக்கு வந்து என்னன்னா டிஃப்ரெண்ட் ஸ்கூல்ஸ். சொல்லப்போனால் நிறைய மெட்ரிகுலேஷன்லேருந்து நம்ம பக்கத்து ஸ்கூலில் உள்ள டாப்பரே 494 வந்து நம்ம ஸ்கூலில் தான் 11th அட்மிட் ஆயிருக்காங்க. 450+ நிறைய மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ் வந்து நம்ம ஸ்கூலில் நாடி வந்திருக்காங்க. ஸோ நம்ம ஸ்கூலில் உள்ள பெஸ்ட் டீச்சர்ஸ், ஏன்னா எங்கள் ஸ்கூலில் வந்து கடந்த ஆண்டும் சரி இந்த ஆண்டும் சரி 95% வந்து மேல்நிலை வகுப்பில் வந்து தேர்ச்சி சதவீதம் கொடுத்துருக்கோம். ஸோ
வர்ற எல்லா குழந்தைங்களும் தேர்ச்சி பெற வைக்கிறது தான் எங்களுடைய டீச்சர்ஸ்களோட டீம். ஸோ நாங்கள் ஒரு டீம் இஃபெக்டாக இங்கே வந்து நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கோம். நன்றி மேடம். அதாவது தனியார் பள்ளிகளில் படித்த மாணவர்கள் கூட இங்கே அரசு பள்ளியை தேடி வருகின்ற நிலைமையை தான் உருவாக்கி வைத்திருக்கிறோம் அப்படிங்கிறது தலைமை ஆசிரியருடைய கருத்தா இருக்கு. தமிழ்நாடு முழுக்க இன்று பள்ளிகள் இன்னும் சற்று நேரத்தில் வகுப்புகள் எல்லாம் துவங்க இருக்குது. துவங்கின உடனே அரசு பள்ளிகள் மற்றும் அரசு நிதியுதவி பெறும் பள்ளிகளில் படிக்கக்கூடிய கிட்டத்தட்ட சுமார் 50 லட்சம் மாணவர்களுக்கு 4 கோடி விலையில்லாத பாடப்புத்தகங்கள், நோட்டு புத்தகங்கள், அதே போன்று புத்தகப்பை உள்ளிட்ட பல்வேறு பொருட்களும் இன்றே மாணவர்களுக்கு வழங்கப்பட இருக்கிறது. இன்னொரு சிறப்பு அம்சம் என்னன்னா, இந்த கல்வியாண்டில் 3ஆம் வகுப்பு வரையான மாணவர்களுக்கு புதிய பாடத்திட்டங்கள் வந்து அமலுக்கு வந்திருக்கிறது. முந்தைய ஆட்சி காலத்தில் அந்த பாடத்திட்டங்கள்லாம் மாற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்ட நிலையில் முதல் கட்டமாக 3 வகுப்புகள் வரை புதிய பாடப்புத்தகங்கள் வந்திருக்கு. 4ஆம் வகுப்பிலிருந்து பழைய பாடப்புத்தகங்கள் தொடர்ந்து அமலில் இருக்குதுங்கிறதும் தொடர்ந்து குறிப்பிடத்தக்கது. இன்னும் சற்று நேரத்தில் இந்த பள்ளிக்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் வர இருக்கிறாரு. இந்த கல்வியாண்டை துவக்கி வைத்து மாணவர்களுக்கு பாடப்புத்தகங்கள், நோட்டு புத்தகங்களை எல்லாம் வழங்க இருக்கிறாரு. அதற்கான ஏற்பாடுகளும் நடைபெற்று இருக்கின்றன. இந்த கல்வியாண்டில் ஒட்டுமொத்தமாக சிறப்பாக அமைய வேண்டும். பொதுத் தேர்வில் தேர்ச்சி விழுக்காடு அதிகரிப்பதற்கு அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றெல்லாம் பள்ளி கல்வித்துறை ஏற்கனவே உத்தரவை பிறப்பித்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbadur.